இது நேற்று எடுத்த மினி பிளாக் தாங்க. 2 டேஸாக பண்டிகை வைப்லேயே போச்சுங்க. அதனால் வீடியோஸ்லாம் சரியாக போட முடியலைங்க. நான் பழைய வீடியோவில் சொனையை பற்றி சொல்லியிருப்பேங்க. அந்த சொனை பண்டிகை தாங்க இன்றைக்கி. ஆமாங்க, செவ்வாய்க்கிழமை வந்து நம்ம இருக்கிற ஏரியாவில் பண்டிகைங்க. புதன்கிழமை வந்து நம்ம பஞ்சாயத்து பண்டிகைங்க கொம்பம்பட்டில். சரி, நம்ம ஏரியா பண்டிகை தான் மிஸ் பண்ணியாச்சு, இதுக்காவது கண்டிப்பாக போய் ஆகணும்னு காலையிலேருந்து அதுக்கான வேலை தாங்க நடந்துட்டு இருந்துச்சு. என்ன பண்டிகை வந்தாலும் என்ன வந்தாலும் நம்ம வேலை பாட்டுக்கு நடந்துகிட்டே தாங்க இருக்கும். வழக்கம் போல் ஆளுங்க வாழைக்காய் வெட்டுறதுக்கு வந்துட்டாங்க. எப்பயுமே தாராதாங்க வெட்டி ஏற்றுவாங்க. இந்த டைம் வந்து அப்படியே சீப்பாக வெட்டி பாக்ஸ் பிடிச்சிட்டாங்கங்க. ஸ்ட்ரைட்டாக அப்படியே சூப்பர் மார்க்கெட் போகிற மாதிரியாட்டங்குதுங்க. இந்த வேலையை நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு கோயிலுக்கு போகிறதுக்கே நாங்கள் 7-8 மணி போல் ஆயிடுச்சுங்க. கொஞ்சம் நேரத்துலேயே போயிருந்தால் சாமியெல்லாம் பார்த்துருக்கலாங்க. நாங்கள் போன நேரம் சாமியெல்லாம் அவங்க ஊர் போய் சேர்ந்துருச்சுங்க. சரி, போய் கடை வீதியாவது பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு போயாச்சுங்க. இது வந்து திரௌபதி அம்மன் கோயிலுங்க. அதாவது நம்ம சொன்ன சொனையிலேருந்து குளிப்பாட்டி தாங்க எல்லா சாமியும் அவங்கவுங்க ஊருக்கு போகுமாங்க. சொனை வந்து எல்லா சாமியோட பிறந்த வீடாங்க, இதெல்லாம் சாமியோட புகுந்த வீடாங்க. கோயிலுக்குள்ளெல்லாம் போகவே முடியலைங்க, சரியான கூட்டங்க. சரி, பாப்பா வச்சுட்டு நம்ம அந்த ரிஸ்கெல்லாம் எடுக்க வேணான்னு சொல்லிட்டு வெளியே மட்டும் சுற்றி பார்த்துட்டு ஆர்கெஸ்ட்ராலாம் பார்த்துட்டு வீடு வந்து சேர்ந்தாச்சுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க.